ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 25. அத்தியாயம் 4. மறுபிறவி பற்றிய 3 வரலாறுகள். வேற்று கிரகவாசிகளுக்கு இடையில் ஒரு வாதம், அதன் தொடர்ச்சி. எமதூதர்கள் மேலும் கூறினர், இவ்வாறாக ஒரு ஜீவன் மனித உடல், மிருக உடல், தேவ உடல் என்று உடல்களை மாற்றிக் கொண்டுள்ளனர். தேவ உடலை பெறும்போது அவன் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளான். மனித உடலை பெறும்போது சில நேரங்களில் மகிழ்ச்சியையும் சில நேரங்களில் வேதனையையும் அடைகிறான். மிருக உடலை பெறும்போது எப்போதும் பயத்துடன் இருக்கிறான். எப்படி இருப்பினும் இவ்வெல்லா உடல்களிலும் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றை அனுபவித்து மிகவும் துன்பப்படுகிறான். அவனது இந்த கொடுமையான நிலை சம்சாரா, பல்வேறு உடல்களின் வழியாக செல்லும் ஆத்மாவின் பயணம் எனப்படுகிறது. உடலை பெற்ற முட்டாள் ஜீவன் தனது புலன்களையும் மனதையும் அடக்க இயலாமல் இயற்கை குணங்களின் ஆதிக்கத்தின்படி செயல்படுமாறு கட்டாயப்படுத்தப்படுகிறான். அச்செயல் அவனது விருப்பத்திற்கு எதிராக இருந்தாலும் அதனை அவனால் கட்டுப்படுத்த முடிவதில்லை. தனது உமிழ் நீரினால் கூட்டை கட்டி அதற்குள்ளேயே மாட்டிக்கொள்ளும் பட்டுப்புழுவை போல அவன் இருக்கிறான். கர்ம வினைகள் என்னும் தான் பின்னிய வலையில் தானே சிக்கிக் கொள்கிறான். அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள எந்த வழியையும் அவனால் காண முடிவதில்லை. இவ்வாறாக அவன் எப்போதும் குழம்பியபடி மீண்டும் மீண்டும் இறப்பதும் பிறப்பதுமாக இருக்கிறான். தனது தீவிரமான ஜட ஆசைகளின் காரணத்தினால் ஓர் உயிர்வாளி குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்து தனது தாய் அல்லது தந்தையை போன்ற உடலை பெறுகிறான். ஒரு வசந்த காலம் என்பது அதற்கு முந்தைய வசந்த காலங்களையும் வருங்கால வசந்த காலங்களையும் குறிப்பால் உணர்த்துகின்றது. அதுபோல் ஒருவனின் தற்போதைய உடல் முந்தைய உடல் மற்றும் வருங்கால உடலை குறிப்பால் உணர்த்துகின்றது. பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்குரிய ஆன்மீக ஞானத்தை மனிதனால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்பதால் மனித வாழ்க்கை விலை மதிப்பெற்றதாகும். ஆனால் அஜாமிடன் தனது மனித வாழ்க்கையை வீணடித்து விட்டான். ஆரம்பத்தில் இந்த அஜாமிடன் வேத நூல்களை கற்று நற்குணங்களுடனும் நன்னடத்தையுடனும் இருந்தான். இவன் எப்போதும் உண்மையாகவும் வேத மந்திரங்களை உச்சாடனம் செய்யும் முறையை அறிந்தவனாகவும் மிகவும் பரிசுத்தமானவனாகவும் இருந்தான். ஆன்மீக குரு, விருந்தினர்கள், குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் என அனைவருக்கும் எப்போதும் உரிய மரியாதையை அளித்து வந்தான். உண்மையில் இவன் கர்ப்பத்திலிருந்து விடுபட்டவனாகவும் எல்லா உயிர்வாளிகளிடமும் இரக்கம் கொண்டவனாகவும் எவரிடமும் பொறாமை கொள்ளாதவனாகவும் இருந்தான். ஆனால் ஒரு முறை தனது தந்தையின் கட்டளையை ஏற்று பழங்களையும் பூக்களையும் சேகரித்து காட்டிற்கு சென்றான். வீட்டிற்கு திரும்பும் வழியில் காமவெறி பிடித்த கீழ்த்தரமான மனிதன் ஒருவன் விலை மாதுவை வெட்கமின்றி கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கொண்டிருந்ததை பார்த்தான். அம்மனிதன் தனது நடவடிக்கை சரியானது என்பது போல் சிரித்து கொண்டும் பாடிக்கொண்டும் மகிழ்ச்சியுடன் இருந்தான். அவனும் விலைமாதுவும் மது அருந்திருந்தனர். அவளது கண்கள் போதையில் சுழன்று கொண்டிருந்தன. ஆடை விலகி இருந்தது. அவளை கண்டவுடன் அஜாமிலனின் இதயத்தில் உறங்கிக் கொண்டிருந்த காம இச்சை விழித்து கொண்டது. அவன் தனது இச்சையினால் மயக்கப்பட்டான். வேத அறிவுரைகளை நினைவுபடுத்த முயன்றான். பகுத்தறிவின் உதவியுடன் இச்சையை கட்டுப்படுத்த முயன்றான். ஆனால் காமதேவனின் வலிமையினால் அவனால் தனது மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளையே நினைத்தபடி வாழத் தொடங்கினான். குறுகிய காலத்திலேயே அவளை தனது வீட்டு வேலைக்காரியாக கொண்டான். அதன்பின் அஜாமிலன் தனது எல்லா ஆன்மீக பயிற்சிகளையும் கைவிட்டான். தனது தந்தையிடமிருந்து பெறப்பட்ட பரம்பரை சொத்துகள் அனைத்தையும் அவளுக்கு பரிசாக கொடுத்தது மட்டுமின்றி கௌரவமான பிராமண குடும்பத்திலிருந்து வந்த தனது அழகான இளம் மனைவியையும் துறந்தான். இந்த அயோக்கிய அஜாமிலன் சட்டப்படியோ சட்ட விரோதமாகவோ ஏதோ ஒரு வழியில் பணத்தை சம்பாதித்து அதனை அந்த விலைமாதுவின் குழந்தைகளை பராமரிப்பதற்காக செலவழித்தான். தான் செய்த பாவத்திற்கு இதுவரை இவன் எந்த பிராயச்சித்தமும் செய்யவில்லை. ஆகவே இந்த பாவியை நாங்கள் எமராஜரின் நீதிமன்றத்திற்கு இழுத்து செல்ல வேண்டும். அங்கே இவனது பாவ செயல்களுக்கு ஏற்ற வகையில் தண்டிக்கப்பட்டு இவனுக்கு ஏற்ற உடல் தரப்பட்டு மீண்டும் இவ்வுலகிற்கு திருப்பி அனுப்பப்படுவான். எமதூதர்களின் வார்த்தைகளை கேட்ட தர்க்கத்திலும் வாதத்திலும் தேர்ச்சி பெற்றவர்களான விஷ்ணு தூதர்கள் எமதூதர்களின் கூற்றுகள் அனைத்தையும் பின்வருமாறு முறியடித்தனர். அந்தோ பரிதாபம்! தர்மத்தை நிலைநாட்டும் பொறுப்பில் உள்ள எமதூதர்கள் களங்கமற்ற நபரை தேவையின்றி தண்டிக்கின்றனரே. அஜாமிலன் தனது எல்லா பாவங்களுக்கும் ஏற்கனவே
பிராயச்சித்தம் செய்துவிட்டான். மரண தருவாய் என்னும் ஆதரவற்ற நிலையில் நாராயண என்னும் திருநாமத்தை உச்சரித்ததால் இவன் இப்பிறவியில் செய்த பாவங்களுக்கு மட்டுமின்றி இதற்கு முந்தைய பல லட்சம் பிறவிகளில் செய்த பாவங்களுக்கும் பிராயச்சித்தம் செய்துவிட்டான். இவன் தற்போது பரிசுத்தமானவனாகவும் பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கு தகுதியுடையவனாகவும் இருக்கிறான். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.